ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு அப்படிங்கிறது உலகம் முழுசும் இருக்கக்கூடிய எல்லா உணவு வகைகள்லையும் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்க உதவக்கூடிய பூண்டை அன்றாட உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதய நோய்களை தடுக்கிறது முதல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது வரைக்கும் பூண்டோடைய சில ஆச்சரியமான நன்மைகள் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மள சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் வேற சில காரணத்தாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது, தேய்மானம் அடைகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது சிறந்ததா இருக்கும். இப்போ பூண்டு சாப்பிட்றதுனால அது வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்துல பூண்டோட பங்கு ரொம்ப அருமையானது. இதுல இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்று நோய்களையும் கொல்லக்கூடியதா இருக்கு. பூண்டு இருக்குல்ல, அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவக்கூடிய கலவைகள்லாம் தன்னுள்ள வச்சிருக்குது. நோய் தொற்றுக்கள், நோய்களால் பாதிக்கப்படுறவங்களுக்கு பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படிங்கிற கலவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் தொற்று நோய்களுக்கு எதிராக போராடவும் கூட உதவுது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டு இருக்குல்ல, இது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு கூட உதவுது. இதை நான் சொல்லலைங்க, ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்துறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல எப்பயுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்கணும். உடம்புல இருக்கக்கூடிய செல்களோட செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிக்கிறது கல்லீரல் தான். நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த உணவுல இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்குது. கொலஸ்ட்ராலில் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது HDL, கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது LDL. இது மாதிரியான 2 வகை கொலஸ்ட்ரால் இருக்கு. பூண்டை உணவுல சேர்க்கறதுனால LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதன் மூலமாகவும் HDL அப்படிங்கிற நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதன் மூலமாகவும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்த பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு சேர்த்துக்கிற அதே நேரத்தில் புகை பிடிக்கிறத தவிர்க்கிறது, உடல் எடையை குறைக்கிறது, ஒமேகா 3 உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது, இது மாதிரியான செயல்களை நம்ம செய்கிறப்ப நல்ல கொழுப்போட அளவை உயர்த்திக்கலாம். கொலஸ்ட்ராலோட அளவையும் மேம்படுத்த முடியும். புற்றுநோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டு அப்படிங்கிறது புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய உணவாக இருக்கு. உணவு குழாய், வயிறு, பெருங்குடல் புற்றுநோய், இது மாதிரியான புற்றுநோய் வளர்ச்சியோட அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு ஆய்வுகள் கூட உறுதிப்படுத்துது. மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட மனசை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துறதுக்கு பூண்டு முக்கிய பங்கு வகிக்குது. செல்கள் வேகமா அழிஞ்சு போயிடாம பாதுகாக்கிறதுல வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழுது. ஞாபக சக்தி அழியாம இருக்கணும்னா வெள்ளை பூண்டை அதிகமா உங்களோட உணவுல எடுத்துக்கோங்க. வயதானவங்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுறதா ஆராய்ச்சிகள் கூட கண்டறிஞ்சிருக்காங்க. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், பூண்டுல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள்லாம் இருக்கு. இது நம்ம உடம்புல ஏற்படுள்ள அந்த வீக்கத்தை குறைக்க உதவுது. கீழ்வாதம் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட கூட பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு
பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூண்டை சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும், கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் கூட பூண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டை உணவோட சுவைக்கு மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் இனிமேல் கண்டிப்பாக சமையலில் பயன்படுத்துங்க. ரொம்ப நேரத்துக்கு அதிக வெப்பநிலையில் பூண்டை சமைக்கிறது அதோட ஆரோக்கிய நன்மைகளை கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 1-2 கிராம் பூண்டு சாப்பிட்றது பாதுகாப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி, மஞ்சள், கருப்பு மிளகு இது மாதிரியான பொருட்களோட பூண்டை சேர்த்த உணவில் சமைக்கிறதன் மூலமாக அதோட ஆரோக்கிய நன்மைகளை நம்ம அப்படியே பெற்றுக்கலாம். இந்த வீடியோவில் பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி உங்கள் வீட்டு சமையலில் கட்டாயமாக பூண்டை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.